உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எங்கே நின்று நம்ம துதிக்கிறோம், எங்கே நின்று அவர் ஆராதிக்கிறோம் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம இருக்கிற நம்மளோட மைண்டே மாறிடும், நம்மளோட எண்ணங்களே மாறிடும். நம்ம வானத்தின் வாசல், நம்ம ஆசீர்வாதத்தின் வாசல் இது. ஓ ரிபாரா ஷல்தரலரபா, ஓ ரியா கரபா, இதுதான் சுகத்துக்குரிய வாசல். ரி கரமா ஷதரலரரோ. யாத்திராகமம் 3:3, மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு போய் சொல்லு, இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு அற்புத காட்சியை பார்க்க போகிறாங்க அவங்க வாழ்க்கையில், ஒரு புதிய ஆரம்பத்தின் அற்புத காட்சி. 400 வருஷம் இல்லைங்க அற்புதம், 400 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமியில் ஒரு அற்புதம் தென்படுகிறார். பார்க்குறாரு, அப்போ தான் மோசஸ் பார்க்குறாரு, ஒரு அற்புத காட்சி. அந்த அற்புத காட்சியை காட்டி அந்த மோசஸை இழுத்து அதுக்கப்புறம் எவ்வளோ அற்புதம் பண்ணாருன்னு தெரியும். அவர் நினச்சிட்டாரு, இதுதான் என் லைஃபு, மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் உட்காந்துட போகிறேன், நல்ல மனைவி பிள்ளை செட்டில் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை மோசஸ். பெஸ்ட்டு ஒயின் உனக்கு வச்சிருக்கிற மோசஸ், இன்னும் பலாயிரம் வருஷம் வந்தாலும் உன்னை பற்றி பேசுவாங்க மோசஸ், வா மோசஸ் அப்படின்னு கூப்பிட்டு போய் பெஸ்ட்டான ஒயின் லைஃபை அவர் வாழ வச்சார். ஆனால் 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, 40 வருஷம். இன்னைக்கு எனக்கு 44 வயசு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 30 நிறைய மறந்துட்டோம் நம்ம. இவர் அரண்மனை வாழ்க்கையே மறந்தாரா என்னன்னு தெரியாது, எதை மறந்தாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவருக்காக வைத்திருந்த அந்த ஒயின் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கான ஒயின் உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ரெடியாக இருக்கு. அதுக்கு ஆசை. இப்போ ஒரு அழகான ட்ரெஸ் எடுக்கிறீங்க, அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டா உங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல, அப்பா நல்ல அழகான ட்ரெஸ்ஸு. நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த ட்ரெஸ்ஸு உங்கள் மேலே போடுறதுக்கு அது ஆசையாக இருக்கு, அது ஆசைப்பட்டுட்டு இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸு ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள், அந்த அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் வெயிட் பண்ணுது, உங்கள் வாழ்க்கையில் பலிக்கணும்னு வெயிட் பண்ணுது. அடடா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவங்க வாழ்க்கையில் போய் நான் நடக்கிற டைம் வரப்போகுது, இவங்க லைஃப்பில் நான் போய் எல்லாத்தையும் செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த அற்புத அடையாளங்கள்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. உங்கள் அழைப்பு, உங்கள் அபிஷேகம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. சகல சிருஷ்டிகளும் எல்லாம் உங்களுக்காக, இந்த ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னம்மா செய்யணும், நம்ம என்னம்மா செய்யணும், நம்ம ஆண்டவருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம அமைதியாக இருக்கணும். நான் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமராட்டினா உங்கள் கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டார். கடவுள் சமூகத்தில் அமராட்டினா, கொஞ்சம் பொறுமையாக இல்லாட்டினா, கொஞ்சம் நிதானமாக இல்லாட்டினா கடவுள் உங்களுக்கு யாருன்னு தெரிய மாட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வேதம் எந்த அளவுக்கு இந்த வேதத்தோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இந்த வேதம் உங்கள் கடவுள் யாருன்னு உங்களுக்கு காட்டும். எவ்வளோ நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு பிக்சர் உங்களுக்கு ஸ்பிரிட்டில் வரும். நான் அடிக்கடி இன்னொன்று நேற்று சொன்னது தான், எந்த வார்த்தையும் மைண்டில் வச்சுக்காதீங்க. மைண்டில் போச்சுன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. மனப்பாடம் பண்ணுவாங்க சில பேர்லாம். பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணும்போது, பிரதர் வயிற்று வலி, தலைவலி, நான் ஒரு வசனம் சொல்ல வந்தேன்னா என்னை விட எழுத்துப்பில் இல்லாமல் தெளிவாக சொல்லுவாங்க, கட கட கடை அடிப்பாங்க. அவங்க அந்த அதிகாரத்தை முடிச்சு அடுத்த அதிகாரம் போய்ட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லா சுகமளிக்கும் வசனங்கள்லாம் தெரியும் பாஸ்டர், அது இந்த வாசம் அடிக்கிறேன், அடி தழும்புகளால் குணமாக டக்குன்னு சொல்கிறாங்க. அவர் வியாதியை ஒன்று விட்டு விளக்குவா. தரித்திரத்துக்கு வசனம் ரைட்டாக வச்சுருக்க, எல்லாம் ஏற்றி எங்கே வச்சுருக்கிறாங்க, மைண்டில் வச்சுருக்கிறாங்க. மைண்டில் இருக்கிற ஒன்றும் வேலை செய்யாது, ஸ்பிரிட்டில் வரணும். சொன்ன, என் ஆத்துமாவே, தாவீது என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, என் ஸ்பிரிட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார், அவருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த மைண்டில் இருக்கிறது இருக்குங்க, நாளைக்கு மறந்துடுங்க. ஆனால் அந்த ஆவியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்னைக்கும் மறக்காது. அதான் சொன்னார், ஆவியானவர் அவர்
உங்ககிட்ட எங்கே எப்படி பேசணுன்றது அவர் சொல்லுவார். உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்து அவர் பேசுவார். நீங்கள் என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், அந்த நேரத்தில் என்ன பேசுவோன்னு நீங்கள் பயப்படாதீங்க, என்ன செய்வோன்னு நீங்கள் பயப்படாதீங்க. அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் சரியான நேரத்தில் அவர் பேசிக்குவார். அந்த வார்த்தையை உங்கள்கிட்ட வாயிலிருந்து வெளியே வர வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நடத்தி காட்டுவார். ஸோ நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க, இதில் என்ன ஒரு டெம்டேஷன்னா, நம்ம எதிர்பார்க்கறது அப்படி இன்னொருத்தர் நடக்கும் பாருங்க, அதை சாத்தான் அப்படியே நம்மக்கிட்டே காட்டுவான் பாருங்க. இப்போ இந்த வேதத்தை எந்த அளவுக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதில் இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான். இப்போ ஒரு மனுஷனோட நம்ம பேச 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 தானே அவங்க யாருன்னு தெரியும். நல்லா பழகனா தானே அவங்க யாருன்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த வேதத்தோடு நம்ம பேச 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 அது நம்மள்கிட்ட பேச, நம்ம அந்த வார்த்தைக்கிட்ட பேச 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 நம்ம கடவுள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம கடவுள் யாருன்ற பிக்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஆண்டவர் சொன்னார் நேற்று, யார் வேணா பயப்பட்டோம், நீ பயப்படாது, நீ பயந்துடக்கூடாது. அப்போ நான் பயப்படக்கூடாதுன்னா, திகைக்கக்கூடாதுன்னா, என் கடவுள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் பயப்பட மாட்டேன். என் கடவுள் எங்கள் அப்பா யாருன்னு தெரியாது நான் பயப்படும். குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா பயப்படும். நாய் வருதுன்னா, பாம்பு வருதுன்னா, பூச்சி வருதுன்னா அந்த குழந்தை பயப்படும். ஆனால் அப்பா யாருன்னு தெரிஞ்சுன்னா அந்த குழந்தை பயப்படாது. என்ன அப்பா தூக்கி வச்சிருக்கிறாரு, நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், தாங்குவேன்னா ஒன்றும் இல்லைப்பா, தூக்கி உன்னை குழந்தை மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஒரு தாய் சுமப்பது, தாய் தேற்றுவது போல தகப்பன் சுமப்பது போல தூக்கி இப்படி வச்சுக்கிறாருங்க. நம்ம குழந்தைய தூக்கி வச்சுக்கிற மாதிரி இந்த வேதத்தை தூக்கி வைங்க, தூக்கி சுமருங்க, ஆண்டவர் உங்களை தூக்கி சுமப்பார். பேதுருவில் சொல்லுவார, நீங்கள் புதிதாய், அதை படிங்க, 1 பீட்டர் 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி. என்னங்க, என் லைஃப்பில் ஒரு வளர்ச்சி வேணுங்க, நான் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல நான் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேங்க, ஏதோ ஒன்று வளர மாட்டேங்குது, அது எது வேணா நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறது போட்டுக்கோங்க. வசனம் சொல்ல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல. இங்கே பாருங்க, இந்த புதுசாக பிறந்த குழந்தை இருக்குல்ல, தாய் ஃபீட் பண்ணுவாங்க, அதான் அழுவோம், ஃபீட் பண்ணோன்னா குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக தூங்கிடும். திரும்ப ஏச்சு ஆன்னு கத்தி அழுவோம், திரும்ப தாய் ஃபீட் பண்ணோன்னா தூங்கிடும். நான் ஒன்று சொல்லட்டுமா, எதெல்லாம் பார்த்தா ஆன்னு கத்துறீங்களோ, எதுக்கெல்லாம் ஓன்னு கத்தி பயப்படுறீங்களோ, உடனே இந்த பால் எடுத்து குடிச்சிருங்க, தூங்கிடுவீங்க. திரும்ப ஏதாவது நோய் பயம்படுத்துதா அப்படின்றதா, உடனே எடுங்க இந்த பால் எடுத்து குடிங்க, தூங்கிடுவீங்க. நிறைய பேருக்கு பைபிள் படித்தா தூங்குறீங்க, அது வேற விஷயம். இப்போ தெரியுதா ஏன் பைபிள் படித்தா தூக்கம் வருதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது பால். இந்த பாலை குடிக்க குடிக்க நல்லா தூங்கிடுவோம் பாருங்க. பல நாள் விடைக்கு இன்னைக்கு கேள்விக்கு விடை இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பயமா படிங்க, இதை எடுத்து இந்த பாலை குடிங்க, பால் தூங்க வச்சிடும். நல்லா குடிச்சிட்டு திருப்தியாக அந்த குழந்தை பாருங்க என்ன செய்யும், குடிக்கும் தூங்கும், குடிக்கும் தூங்கும். இந்த விஷயத்தில் மாத்திரம் ஆண்டவர் குழந்தையாகவே இருக்க சொல்கிறார். எதில்? வேதம் வாசிக்கிறதுல. வேதம் வாசிக்கிறதுல குழந்தை மாதிரி, மற்றதில் நம்ம குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, புருஷராக இருக்கணும். இந்த வேதம் வாசிக்கிறதுல நம்ம என்ன எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, நீ அடிக்கடி குழந்தை 1 மணி நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டியாவது பால் குடிச்சிடும் குழந்தை. ஏஞ்சி கத்தும் உடனே குடிச்சிடும், ஏஞ்சி கத்தும் உடனே குடிச்சிடும். வளர்ந்துடாதீங்க, மைண்டில் மட்டும் வசனத்தை ஏற்றிக்காதீங்க. இந்த வேதம் படிக்கிறதுல குழந்தையாகவே இருங்க, அதில் மட்டும் வளர்ந்து வந்துடாதீங்க. புதிதாய் பிறந்த குழந்தை, அந்த பால் உங்களை அள வைக்காது. அந்த பாலில் எல்லா விட்டமின்ஸ் இருக்குது, அந்த பாலில் எல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த பாலில் எல்லா ஆரோக்கியம் இருக்குது, அந்த தாய் பாலில் எல்லா சரிவிகித உணவு இருக்குது. அந்த குழந்தைக்கு எந்த ஃபுட்டு நீங்கள் பவுடர் கூட கலக்கி கொடுங்க, தாய்ப்பாலுக்கு ஈடாகாது, தேவனுடைய வார்த்தைக்கு ஈடாகாது. நான் இன்னொன்று சொல்கிறேன், ஏன் பிரசங்கம், நீங்கள் யூடியூப்பில் கேட்குற பிரசங்கம், மற்ற ஊழியக்காரங்க பிரசங்கம்லாம்
உங்களுக்கு பவுடர் பால் மாதிரி தான். நீங்கள் உட்காந்து இதை வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு தாய்ப்பால். நீங்கள் இதை தியானித்து நீங்கள் வேர்டு எடுக்கணும். நீங்கள் தான் தாய்கிட்ட நீங்கள் ஃபீடாக்கப்படணும். இந்த தாய்ப்பாலை நீங்கள் குடிக்கணும். நான் உங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடுறது கிடையாது. இந்த தாய்ப்பாலை நீங்கள் குடிக்கணும். புரியுதுங்களா? ஏன் நம்ம வெளியே மற்ற பிரசங்கங்களை காட்டலாம்? நான் அடிக்கடி இன்னொன்று சொல்லுவேன், நாங்கள் கொடுக்குற பிரசங்கமாக இருக்கட்டும், மற்றவங்க கொடுக்குற பிரசங்கமாக இருக்கட்டும், அது எல்லாமே தொட்டுக்க தான். ஓகேங்களா? மெயின் ஃபுட்டு நீங்கள் தான் குக் பண்ணணும். நீங்கள் ஆண்டு சமூகத்தில் உட்காரணும். இதெல்லாம் உங்களை ஒரு சின்ன ஒரு என்கரேஜிங், ஆண்டு பேசுகிற வார்த்தை கேட்டுட்டு நல்லா பேசுனாங்கப்பா, நல்லா இருந்துச்சு வார்த்தை, அடுத்த சண்டே வருவோம் இதே மாதிரி, அடுத்த சண்டே ஆண்டு நம்மகிட்ட பேசுவார். இல்லை, திங்கள்லேருந்து சனிக்கிழமை ஆண்டருக்கு லீவ் விடக்கூடாது. பாருங்க, அவர் நம் நினைவாகவே இருக்கிற தெய்வம். உன் நினைவாகவே இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் பேசினது போது நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன்ற கடவுள். இந்த குழந்தைங்களை திட்டா என்ன நினைப்போம்? ஐயோ பிள்ளைய திட்டோம். அந்த பிள்ளைய திரும்ப கூப்பிட்டு ஒரு கிஸ் பண்ணுற வரைக்கும் மனசு ஆறாது. அந்த பிள்ளைய திட்டினவங்க அடித்தவங்களுக்கு தெரியும். திரும்ப அந்த குழந்தைகிட்ட சமாதானம் ஆகிற வரைக்கும் இந்த தகப்பன் தாய் உள்ளம் இதாகாது. அந்த மாதிரி நம்ம கடவுள். எல்லாம் கண்ணை மூடலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. ராஷாந்தரா பலாட்டர் யாந்தரா பரா ஷதரு லிட்டிரியாந்தரா கரா சாந்தரா பலாட்டுரா பரா சாந்தரா. ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் வார்த்தைகள் பேசியிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஏசப்பா, உங்கள் வார்த்தை விளம்பி இருக்கிறது. நீங்கள் என்ன உங்கள் ஜனத்தோட உங்கள் பிள்ளைகளோட பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்பா. அந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தைகள் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதாக. ராஷாந்த லியாண்டரா மனரா துரா பலாஷத ரியாசெக்கி யாண்டரா ரியாண்டரா. ஏன் நடக்கலை, ஏன் கிடைக்கல, இதுக்கப்புறம் நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்க போகிறதும் சரியாக தான் நடக்கும். எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சரியாக தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கிடைக்க போகிறதும் சரியாக தான் கிடைக்கும். அது கடவுளுடைய டைமில் கிடைக்கும். உங்கள் நேரத்தில் அது எங்களுக்கு கிடைக்கும். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் அமைதலாக இருப்போம், நாங்கள் பொறுத்திருப்போம். எங்களுக்கு வர்றதெல்லாம் உங்கள் கிட்டேருந்து வரட்டோம்ப்பா. எந்த மனுஷங்கிட்டேருந்து வர வேணாம், எந்த உயர் அதிகாரிகள்கிட்டருந்து வரான், உங்கள் கிட்டேருந்து வரட்டும். அவ்வளவுதான். அது யாராவது மூலமாக வரும், ஆனால் அது கர்த்தர்கிட்ட இருந்து வரும். அவர் கொடுப்பார். நன்றி அப்பா. சாந்தா லியா செஹே ரியாட்டுரா பரா சாந்தரா செக்கிரியாண்டரா மனுரு ஓரா சாந்தரா சிட்டிலி மனுரு கொரு டிலியாண்டரா ஷாக்கட்டரா சாந்தரா சியாந்துரு ஓரா பரு ஷெனிரியா செஹே ரியாதரா பரு ராகதலா ஷனரா திரியான் தலவ் மொனரு ரியா சிஹே. நான் அமைதலாக இருக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் அமைதலாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் பொறுமையாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, கடவுள் எதுவுமே செய்யாத மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்றாரு. ஒரு தகப்பன் பூமியில் மறிக்கிறதுக்கு முன்னாடி சொத்துக்களை தாம் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விடுவான். நல்ல தகப்பன் எழுதி வச்சுட்டு மறித்து விடுவான். அந்த மாதிரி தான் சிலுவையில் நமக்காக சேர வேண்டிய எல்லா சொத்தையும் அவர் சிலுவையில் நமக்காக எழுதினார். எழுதி எல்லாத்தையும் நமக்கு செட்டில் பண்ணிட்டு அவர் மரித்து உயிரோடு நமக்காக எழுந்தார். சிலுவையில் நமக்காக எல்லாம் சம்பாதிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. எதற்காகவும் ஏங்க வேண்டிய கதற வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்தெந்த டைமில் நமக்கு கிடைக்கணுமோ அது அந்தந்த டைமில் கிடைக்கும். காக்காவை குருவியை பாரு, அதை நான் பூசிக்கலையா, அதை விட நீ விசேஷமானவன் அல்லவா, அதை நான் பிழை பூட்டுறேனே, அதை நான் உயிரோட காத்து கொள்கிறேனே, நீ எவ்வளவு விசேஷமானவன், எவ்வளவு விசேஷமானவள். என் குழந்தையாச்சே,
காக்காவை குருவியை போஷிக்கிற மாதிரி நான் உன்னை போஷிக்கிறது இல்லையே, உன்னை தூக்கி கையில் வச்சில நான் கொஞ்சில ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓரா தரா மனரா சியாண்டரா செஹேரியாட்டுரு ஓரா துரா. காலங்களை பார்க்காதீங்க, நேரங்களை பார்க்காதீங்க. ஓரா சட்டரா பரா திரியாண்டரா. இது முன்னாடி நடந்திருக்கலாமே, பின்னாடி நடந்திருக்கலாமே யோசிக்காதீங்க. ஓரா சந்தரி மனரா. நான் முள்ளுன்னு சொல்லுவேன், அப்போ முள்ளுங்க தண்ணி திராட்சை ரசமாக மாறும். முன்னாடியும் பின்னாடியும் போய் வெயிட் பண்ணாதீங்க. ராந்தரா சியாண்டரா ஓரா ஷதரா பலா. என் வேலை, அந்த வேலை எல்லாவற்றையும் செய்வேன். ரீபா துரா பரா தீரியாண்டரா ஓரியா கரா. நான் அவாந்தர வெளியில் வனாந்தரங்களை வழிகளை உண்டாக்குகிற தெய்வம். ஓரா ஷதிரியாந்தரா சிஹே ரியாந்தரு ரியாந்தரா ஷதரா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். நாத்தான்வேல்கிட்ட சொல்வார், இதனாலாயா என்னை நம்புகிறா, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்வார். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இது வரைக்கும் பார்த்ததை விட உங்கள் லைஃப்பில் பெருசாக பார்ப்பீங்க. பெரிதானவைகள் தான் நடக்கும். அது கடவுளால் நடக்கும், பரலோகத்தினால் நடக்கும். ஓரா ஷாட்டிரியா சிரியாந்தரா. பண தேவைகள் இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு பண தேவைகள் இருக்குது. உங்கள் பண தேவையை பார்க்காதீங்க, கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அது செட்டில்மெண்ட் நடக்கும், அது அற்புதமாக நடக்கும்னு சொல்கிறாரு, ஆச்சரியமாக நடக்கும்னு சொல்கிறாரு. ரியா சட்டரா. நான் வழி வாசல்களை திறக்கிறாரு, நிறைய கதவுகள் திறக்கப்படுறதை பார்க்குறேன். வழியே இல்லைங்க, அடுத்ததான் என்ன செய்கிறதுனே தெரியலைங்க. முன்னாடி முள்வெளியை போட்டு வெட்டி போட்ட மாதிரி இருக்குது, அடுத்த கால் வச்சா முள்ளு தான் குத்தும்புல இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த வாழ்க்கையில் முன்னாடி கர்த்தர் போயிருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் சரி செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. ஓரா ஷாந்தாரா ஷிகிரி அண்டரா மனரு டிரி ஓரா ஷாண்டாலா செஹேரியா கரா ஒரு திரி. அநேகரோட வாழ்க்கையில் வானத்தின் பலகணிகள் திறக்கிறத பார்க்குறேன். வானத்தின் பலகணிகள் நீங்கள் விதைச்சிங்கள சபைக்கு, நீங்கள் உங்களுடைய தேவ ஊழியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைச்சிங்கள, அதை பார்த்துருக்கிறார் ஆண்டவர். சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், நீங்கள் பர்ஸை திறந்தீங்கன்னா ஆண்டவர் பரலோகத்தை திறப்பாருன்னாரு. அது மாதிரி தான் நீங்கள் இது வரைக்கும் பர்ஸை திறந்ததற்கான பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எத்தனை வாட்டி நீங்கள் கர்த்தருக்காக பர்ஸை திறந்துருப்பீங்க, எத்தனை வாட்டி தேவனுடைய ஊழியத்துக்காக நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அதற்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படிங்க, யாராவது வந்து கொடுப்பாங்களா? இல்லை, பரலோகமே திறக்குது, பரலோகத்தின் பல கனிகள் திறக்குது, மதகுகள் திறக்குது. ஓரா சாந்தாரா மனாரா. அங்கே கற்பனைக்கு எட்டாமல் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு லேண்டில் போய் விதையை விதைச்சிங்கன்னா அந்த விதை வந்து ஒரு லெவலில் நீங்கள் கெயின் பார்க்க முடியும், விளைச்சலை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், இது நாள் வரைக்கும் இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நேரத்தை விதைச்சிங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை விதைச்சிங்க, உங்கள் மணியை விதைச்சிங்க, உங்கள் பெஸ்ட்டை விதைச்சிங்களே, அது எங்கேம்மா விதைச்சிருக்கிறீங்க? பூமியில் விதைக்கலை, நீங்கள் விதைச்சது பரலோகத்தில் விதைச்சிருக்கிறீங்க. ஹெவனில் டெபாசிட் பண்ணிங்க. அது எல்லாத்தையும் எஃப்டி ஃபண்டுன்னு போடுவாங்க, போட்டால் அது கொஞ்சம் நாள் அது அதிகமாக வரும். இங்கே உலகம் ஒன்று போடும். ஆண்டர்மா சொல்கிறாரு, நீ எனக்காக விதைச்சதோட அறுவடையை, நீ பரலோகத்தின் அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட மல்டிபிள் நீங்கள் வந்து கணக்கே வைக்க முடியாது, அதை நீங்கள் கவுண்டிங்கே பண்ண முடியாது. வானத்தின் நட்சத்திரம் போல் இருக்கும், பூமியின் தூளை போல் இருக்கும். ஓரா ஷதிரியா சிரியாண்டரா மனரா கரா திரியா ராபாத. பயப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் சரியான நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, நடக்க போகிறதும் சரியான இடத்துல நடந்துடும். எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஆண்டவர் எங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உங்கள் நேரத்துக்குள்ளே கொண்டு வந்துருங்க எங்கள் எல்லாரையும் ஏசப்பா. எங்கள் எல்லாரையும் உங்கள் நேரத்தில் வந்துடுறோம். இந்த உலகத்துடைய நேரம் வேணாம். உலகம் ஒரு நேரம் சொல்லும், வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகலையா, இத்தனை வயசில் கல்யாணம் ஆகி இத்தனை வயசில் குழந்தை பிறக்கணுமே உலகம் சொல்லும். பரலோகம் சொன்னோம், 75 வயசில் தான் உனக்கு குழந்தை பிறக்கணும்னே சொல்லுவேன், 100 வயசில் தான் உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லுவோம். சிறைச்சாலையில் இருக்கிறியா, அவ்வளோதான், அக்யூஸ்டு, A1 அக்யூஸ்டு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, சீல் அடிச்சிட்டாங்க, நீ எங்கேயும் போக முடியாது.
இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்திருக்கிறியா, அதாவது உன் லைஃபே காலி அப்படின்னு இந்த உலகம் சொல்லும். இல்லைப்பா வாப்பா, இனிமேல் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது வா அப்படின்னு கொண்டு போய் பரலோகம் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த பூமியை பார்த்து பார்த்து மைண்டை பூமிக்கு ஏற்ற மாதிரி பழகிக்காதீங்க. வேதத்தை பார்த்து பார்த்து வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பழகிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வாழ ஆரம்பிச்சிருங்க. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.